கரிம வேதியியலின் அடிப்படைகள் பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்னா எப்படி ஒரு சிக்மா பிணைப்பு அப்படிங்கிறது எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இதுல நான் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா Cl2 ஓட பாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Cl2 குளோரின் 2 இருக்கு இல்லையா, இந்த குளோரின் 2 பார்த்தோம்னா எப்படி எந்த பாண்ட்ல உண்டாகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் Cl2 பாண்ட் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது குளோரினோட பாண்டிங், குளோரின் 2 மாலிகுலோட பாண்டிங். இதுல குளோரின் அப்படிங்கிறது Cl, இந்த குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17 இருக்கும். இதோட அணியன் என்னன்னா 17. அப்போ இதுக்கு முதல் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்கள் இருக்கும், ரெண்டாவது ஆர்பிட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 15 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்களும், செகண்ட் ஆர்பிட்ல பார்த்தோம்னா 15 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்ல 10 எலக்ட்ரான்ஸ், தேர்ட் ஆர்பிட்ல பார்த்தோம்னா 7 எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? ஸோ இது நியூக்ளியஸ், இது முதல் வட்டப்பாதை, இது முதல் வட்டப்பாதை, இது பார்த்தோம்னா இரண்டாவது வட்டப்பாதை, இது மூன்றாவது வட்டப்பாதை, தேர்ட் ஆர்பிட். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் தான் ஃபில்அப் பண்ண முடியும் மேக்ஸிமம். செகண்ட் ஆர்பிட்ல செகண்ட் ஆர்பிட்ல பார்த்தோம்னா 8 மாத்தி சொல்லிட்டேன். செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை ஃபில்அப் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 8 தான் ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ அது போக தேர்ட் ஆர்பிட்ல 7. ஸோ செகண்ட் ஆர்பிட்ல 8, 3 4 5 6 7, அது 7 8. தேர்ட் ஆர்பிட்ல 7, 1 2 3 4 5 6 7. ஸோ இது எப்படி ஃபில் ஆகும்? இதுல பார்த்தோம்னா 1s2, இது 2s2 2p6, இது 3s2 3p5, 3s2 3p5. அப்போ குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது யாரு கூடயாச்சும் சேரணும் அப்படின்னா இந்த p ஆர்பிட்டால்ல மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் தேவை, ஆனா 5 எலக்ட்ரான்கள் தான் இருக்குது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாங்கன்னா, ஒரு எலக்ட்ரானை யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா குளோரின் என்ன பண்ணும்? இட் இஸ் ரெடி டு ஜாயின். அப்போ when it comes to Cl2 மாலிகுல், குளோரின் 2 அப்படிங்கிற மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குளோரின் 2 மூலக்கூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 குளோரின் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயின் ஆகுறாங்க. ஸோ இந்த குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, இந்த குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. அப்ப இந்த குளோரின் என்ன பண்ணும்? என்கிட்ட 3p-ல பார்த்தோம்னா 5வது எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, 3p5 இருக்கக்கூடிய 5th எலக்ட்ரான், அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். யாரு இந்த குளோரின் என்ன பண்ணும்? தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை, p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இந்த குளோரினுக்கு ஷேர் பண்ணும். அப்ப இந்த குளோரினுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? 18 கிடைச்சிரும். அதாவது இங்க 1 எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும். ஸோ இட் வில் பிகம் 3p6 மாறிடும். இது என்ன பண்ணும்? தாங்கிட்ட இருக்கக்கூடிய 5th எலக்ட்ரானை இதுக்கு ஷேர் பண்ணும். அப்ப இதுவும் என்ன ஆயிரும்? 3p6 மாறிடும். நல்லா கவனிக்கணும், குளோரின் தாங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அப்படியே கொடுத்துறாது. என்ன பண்ணும்? எனக்கும் வச்சுக்கிறேன், உனக்கும் தரேன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணும். ஸோ அப்ப இங்க நடக்கிறது என்ன ஓவர்லாப்னு பாத்தீங்கன்னா p ஆர்பிட்டால் pp ஓவர்லாப்னு சொல்லுவோம் அதை. சரியா? p ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் மேட் பொருந்துதல். ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதாவது கோவலன்ட் பாண்ட்ல சகப்பிணைப்புன்னு வரும்போது அதுல 2 டைப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு சிக்மா பாண்ட், அதாவது பார்த்தோம்னா ஒருத்தரோட தலையும் இன்னொருத்தரோட தலையும் மேட் பொருந்துதல். 2 ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிட்டாலோட தலைப்பகுதிகள் பார்த்தோம்னா ஓவர்லாப் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம்? சிக்மா பாண்ட்னு சொல்றோம். அந்த சிக்மா பாண்ட்ல நமக்கு பார்த்தோம்னா SS ஓவர்லாப்பிங் நடக்கலாம், PP ஓவர்லாப்பிங் நடக்கலாம், SNP ஓவர்லாப்பிங் நடக்கலாம். இப்போ SS ஓவர்லாப்பிங்கா H2 மாலிகுல் எக்ஸாம்பிள், PP SP ஓவர்லாப்பிங்கா, SP ஓவர்லாப்பிங்க்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NH3 எடுத்துக்கலாம், அமோனியா எடுத்துக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது, அப்புறம் பார்த்தோம்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. சோ இதுல எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? முதல் ஆர்பிட்ல 2 ஃபில் ஆயிருக்கும், ரெண்டாவது ஆர்பிட்ல 2, மூணாவது ஆர்பிட்ல 3. ஒவ்வொரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு 1s1, இதுக்கு ஒரு 1s1, இதுக்கு ஒரு 1s1. அப்ப என்ன பண்ணும்? இந்த நைட்ரஜனோட இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரானை p ஆர்பிட்டாலுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரானை p ஆர்பிட்டாலுக்கு கொடுக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா p ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய இந்த 3 எலக்ட்ரான்களும் ஹைட்ரஜனுக்கு என்ன ஆகும்? ஷேர் ஆகும், ஹைட்ரஜனுக்கு ஷேர் ஆகும்.
அதே மாதிரி ஹைட்ரஜனோட ஒவ்வொரு எலக்ட்ரானும் நைட்ரஜனுக்கு ஷேர் ஆகும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு நைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான் கிடைச்சிரும். ஹைட்ரஜனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் 2 எலக்ட்ரான் கிடைச்சிரும். ஸோ தே கெட் சாட்டிஸ்ஃபைடு. இப்படிதான் என்ன உண்டாகுது, அம்மோனியா உண்டாகுது. அப்ப இங்க நடக்கிறது எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் என்ன ஆகுது, ஓவர்லாப் ஆகுது. இதுக்கு பேர் என்ன பேரு, எஸ்பி ஓவர்லாப்பிங். குளோரினுக்கு வந்து பார்த்தோம்னா பார்த்தது என்ன, பிபி ஓவர்லாப்பிங் பார்த்தோம். இது என்ன பாண்ட், சிக்மா பாண்ட். இதே மாதிரி பை பாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன இருக்குது, பை பாண்ட், பை பிணைப்புகள். பை பிணைப்புகள்னா என்ன அர்த்தம், லேட்டரல் ஓவர்லாப்பிங் நடக்கிறது. அதாவது வந்து பார்த்தோம்னா எப்படி ஓவர்லாப் ஆகும், இந்த மாதிரி ஒரு பி ஆர்பிட்டால் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பி ஆர்பிட்டால் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே கம்பைன் ஆவாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இப்படி ஒரு பி ஆர்பிட்டாலும் இப்படி அனதர் பி ஆர்பிட்டாலும் பக்கவாட்டுல மேற்பொருந்துதல் உண்டாகிறது வந்து பார்த்தோம்னா லேட்டரல் ஓவர்லாப்பிங் சொல்லுவோம். தமிழ்ல பக்கவாட்டில் மேற்பொருந்துதலால் உண்டாகிறது. பக்கவாட்டுல யாரு ஸ்ட்ராங், இதுல சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், பை பாண்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பை பாண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே தனியா வந்து பார்த்தோம்னா உண்டாக முடியாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு இங்க அமோனியா இருக்குது, இங்க என்ன இருக்குது, அமோனியா இருக்குது. இது வந்து வெறும் சிக்மா பாண்ட் மட்டும்தான். ஆனா ஒரு இடத்துல பை பாண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, சரியா, ஒரு இடத்துல பை பாண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா பாண்டு இருக்கணும். அங்க ஒரு சைடுல சிக்மா பாண்டு, இன்னொரு சைடுல பை பாண்டு இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும். சரியா, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாலிகூல் இருக்கு அப்படின்னா அந்த மாலிகூலோட ஷேப்பை வடிவமைக்கிறது இந்த சிக்மா பாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். பை பாண்டுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த விதமான ஃபேக்டரும் கிடையாது. சரி, பை பாண்டுக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்க அப்படின்னா, பை பாண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கங்க அப்படின்னா ஈத்தீன் அப்படிங்கிற மெட்டீரியல் எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கங்க, ஈத்தீன் இல்லாட்ட எத்தீன். என்ன அப்படின்னா C2H4, C2H4 இங்க பாருங்க. சோ 2 கார்பன் இருக்குது, 2 கார்பன், 4 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் அணியன் என்னன்னா 6. கார்பனோட அணியன் என்ன 6. சோ 1s2 2s2 2p2. அதே மாதிரி இன்னொரு கார்பனுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும், 1s2 2s2 2p2. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு என்ன 1s1, இதுக்கு ஒரு 1s1, இதுக்கு ஒரு 1s1, இதுக்கு ஒரு 1s1. சிம்பிள். சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நான் இப்ப இந்த கார்பனை வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். சரியா, இது 1s, 2 எலக்ட்ரான்கள், ஒரு எலக்ட்ரான் மேல பார்க்க போடணும், இன்னொரு எலக்ட்ரான் கீழே பார்க்க போடணும். இது 2s, ஒரு எலக்ட்ரான் மேல பார்க்க, ஒரு எலக்ட்ரான் கீழே பார்க்க. 2p பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் வாய்ப்பு இருக்குது. சோ 1 2, சரியா, இங்க எம்டியா இருக்கும், இங்க எம்டியா இருக்கும். சரியா, இது வந்து நார்மலா இருக்கிறது. இப்ப ரியாக்ஷன்ல வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு கார்பனோட நார்மலான ஸ்டேட். ரியாக்ஷன்ல வருது அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நடக்கும்னு பாருங்க. 1s அப்படியே தான் இருக்கும், ஏன்னா இது நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடியது, இது பிரச்சனை இல்லை. இந்த 2sல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரான், இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட் ஆகி, அதாவது இது அதிகமான ஆற்றலை பெற்று இந்த இடத்துக்கு போய் ஃபில்அப் பண்ணும். இப்படி ஃபில்அப் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. 2sல ஒரு எலக்ட்ரான் எம்டியா, ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். 2pல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வந்துடும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், இங்க ஒரு எலக்ட்ரான் தேவை, இங்க ஒண்ணு தேவை, இங்க ஒண்ணு தேவை, இங்க ஒண்ணு தேவை, இந்த மாதிரியான தேவை இருக்குது. அப்ப வந்து பார்த்தோம்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேரு. இந்த லோன் பேர் வந்து பார்த்தோம்னா இந்த 2 ஜாயினிங் இருக்கு இல்லையா, இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோன் எலக்ட்ரான்ஸா மாறும், தனித்தனி எலக்ட்ரான்களா மாறிடும். சரியா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ இது ஒரு கார்பன், இதே மாதிரி இன்னொரு கார்பன் இருக்கும், இதே மாதிரி என்ன இருக்கும், இன்னொரு கார்பன் இருக்கும். இன்னொரு கார்பன் என்ன இருக்கும், இந்த பாருங்க 1s இப்படி இருக்கும். 2sல ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். 2pல வந்து பார்த்தோம்னா 3 எலக்ட்ரான்கள் இருக்கும். சரியா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, கார்பன்
கார்பன். இந்த ரெண்டு கார்பனும் ஜாயின் ஆகணும். ஏன்னா C2H4 நான் போடுறேன், ரெண்டு கார்பனும் ஜாயின் ஆகணும். சரியா? இப்ப பாருங்க, கார்பனை சுத்தி எப்பவுமே 4 எலக்ட்ரான்கள், இந்த 4 எலக்ட்ரான்களையும் ஃபில்ஃபில் பண்ணணும். 4 எலக்ட்ரான்களையும் என்ன பண்ணணும்? ஃபில்ஃபில் பண்ணணும். இப்ப ஃபில்ஃபில் பண்றதுக்கு நான் எப்படி வரேன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ இந்த கார்பன் கூட 4 பாண்ட் இருக்கணும். சோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இவனுக்கு ஒரு ஹைட்ரஜன், இவனுக்கு ஒரு ஹைட்ரஜன். சோ இப்போ இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும், 2 பாண்ட் போட்டாச்சு. அப்ப இந்த மிச்சம் இருக்க 2 பாண்ட் என்ன பண்ணணும்? இந்த கார்பனோட தான் ஷேர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இவனும் ஹைட்ரஜனோட ஒரு பாண்ட், இந்த ஹைட்ரஜனோட ஒரு பாண்ட். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கார்பனுக்கு நான் ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துட்டேன், அதாவது s ஆர்பிட்டாலுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துட்டேன். சோ இவனோட s ஆர்பிட்டாலும் இவனோட s ஆர்பிட்டாலும் என்ன ஆகுது? ஓவர்லாப் ஆகுது. சரியா? இவனோட s ஆர்பிட்டாலும் இவனோட s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய அடுத்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த p ஆர்பிட்டாலோட என்ன பண்ணும்? ஓவர்லாப் பண்ணும். சரியா? ஒரு நிமிஷம். சரியா? இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த கார்பனுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் வரும். இந்த கார்பனுக்கு என்ன வரும்? ஒரு ஹைட்ரஜன் வரும். சரியா? சோ இவனோட s இவனோட s ஓவர்லாப் ஆகுது, இவனோட s இவனோட p ஓவர்லாப் ஆகுது. அடுத்து மிச்சம் 2 பேர் இவங்க தனியா இருக்காங்க, இவங்களும் தனியா இருக்காங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த எலக்ட்ரானோட ஷேர் பண்ணிக்கும், இந்த எலக்ட்ரானோட ஷேர் பண்ணிக்கும். this will be சிக்மா பாண்டா இருக்கும். இங்க இருக்கிறதும் சிக்மா பாண்ட், இங்க இருக்கிறதும் சிக்மா பாண்ட், இங்க இருக்கிறதும் சிக்மா பாண்ட், இங்க இருக்கிறதும் சிக்மா பாண்ட். இவங்க 2 பேரும் மிச்சம் இருக்கிற இந்த 2 பேரும் ஜாயின் ஆகிறது என்ன பாண்டா இருக்கும்னா? பை பாண்டா இருக்கும். அதாவது இங்க நடக்கிறது ஒரு சிக்மா பாண்ட், இங்க நடக்கிறது ஒரு சிக்மா பாண்ட், இங்க இருக்கிறது ஒரு சிக்மா பாண்ட். இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது p ஆர்பிட்டால்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானையும் இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது சிக்மா பாண்ட் தான். சரியா? p ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய கடைசி எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, இவனையும் ஷேர் பண்றது என்ன பாண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா? பை பாண்டா இருக்கும். இப்படிதான் பை பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். ஒரு பை பாண்ட் வருது அப்படின்னா கூடவே சேர்ந்து என்ன பாண்ட் வரும்? சிக்மா பாண்ட் வந்தாகணும். அப்போ இங்க 3 சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டு என்ன ஆகுது? உண்டாகுது. சோ இந்த பாண்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, s p ல 2 again s sp2 s ஆர்பிட்டால். சரியா? இங்க என்ன மாதிரியான ஃபார்ம் ஆகுது? sp2s. இந்த மாதிரியான ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? உண்டாகுது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய sp2 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 2s இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் 2px 2py, அதாவது p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய முதல் எலக்ட்ரானும் p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய இரண்டாவது எலக்ட்ரானும் என்ன ஆகுது? ஷேர் ஆகுது. சரியா? இப்போ இந்த இருக்குதுங்களா, இவன் 2pz கடைசி எலக்ட்ரான். ஒரே நிமிஷம். there is no sp. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹைபிரிடைசேஷன்ல வரும்னு பாத்தீங்கன்னா, s ஆர்பிட்டால்ல 1, p ஆர்பிட்டால்ல 2, மிச்சம் இருக்கிறது பை பாண்ட் கணக்குல வராது. sp2 ஹைபிரிடைசேஷன் இதுக்கு பேரு. சரியா? இதுக்கு பேர் என்ன பேரு? sp2 ஹைபிரிடைசேஷன். சரியா? sp2 இனக்கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. sp2s ன்னு ஒண்ணு கிடையாது, sp2 ஹைபிரிடைசேஷன். சரி, இப்ப பாருங்க, sp3 ஹைபிரிடைசேஷன், ஐம் சாரி, sp இனக்கலப்பு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இங்கே நான் எதை சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பை பாண்டுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்ல போறேன். sp ஹைபிரிடைசேஷன் எப்படின்னு பாருங்க. நான் எடுத்துக்க போறது யாருன்னா ஈத்தைன். போன இதுல எடுத்துக்கிட்டது ஈத்தீன், இப்ப எடுத்துக்கிறது வந்து பார்த்தோம்னா ஈத்தைன். சரியா? ஈத்தைன். சரி, ஈத்தைன் எப்படி இருக்கும்? 2 கார்பன். சரியா? C2H2 இதுதான் ஈத்தைன். அப்ப C ட்ரிபிள் பாண்ட் C, இங்க ஒரு H, இங்க ஒரு H. சோ சேம் லாஜிக் தான்.
கார்பன் இருக்கு அப்படின்னா this is 1s2 அப்புறம் 2s2ல 2s2 2p2 இருக்கும் 1s2 2s2 2p2 இப்படி தான் இருக்க போகுது. இப்போ எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எங்க போயிருது பி ஆர்பிட்டாலுக்கு போயிடும், எக்ஸைட் ஆகி இங்க வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். சரியா? ஸோ இது 1s2 அப்ப 2sல 1 மட்டும் இருக்கும், 2p என்ன இருக்கும் 3 மட்டும் இருக்கும். இது வந்து எனர்ஜி கூடும் போது. அதே மாதிரி இது இன்னொரு கார்பன், இவங்கிட்ட என்ன இருக்கும் 1s2 இருக்கும், 2s1 இருக்கும், 2pல என்ன இருக்கும் 3 இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்தாச்சு, இவங்களோட என்ன பண்ணியாச்சு ஒரு ஹைட்ரஜன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துருங்க, இவனுக்கு ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துருங்க. இதுக்கு பேர் என்ன பேரு? சரியா, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். மிச்சம் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்களும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பங்கிட்டுக்குவாங்க. 3 எலக்ட்ரான்களும் வரிசையா வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணிக்குவாங்க, ஓகே. சோ பாருங்க, ஹைட்ரஜனோட ஆர்பிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய s ஆர்பிட்டாலும் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர்லாப் ஆவாங்க. சரி, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஓவர்லாப் ஆகும். சோ திஸ் வில் பி சிக்மா பாண்ட், திஸ் வில் பி சிக்மா பாண்ட். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆவாங்க, இதுவும் வந்து பார்த்தோம்னா சிக்மா பாண்ட், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா பாண்ட். அடுத்து இருக்கக்கூடிய மிச்ச ரெண்டு இது வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பாண்டா இருக்கும். இதுவும் பை பாண்ட், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆகுறது பை பாண்டா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆகுறது என்னவா இருக்கும் பை பாண்டா இருக்கும். சோ இங்க வந்து பார்த்தோம்னா ஓவர்லாப்பிங் பாருங்க, எஸ் 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 ஆர்பிட்டால் 1 பி ஆர்பிட்டால் 1. சோ sp ஹைபிரிடைசேஷன் தான் நடக்குது. சரியா, இவங்க தான் சிக்மா பாண்ட்ல இருக்காங்க, சிக்மா பிணைப்புல இருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு இது வந்து பார்த்தோம்னா பை பிணைப்பா இருக்கும். இது ரெண்டு என்னவா இருக்கும் பை பிணைப்பா இருக்கும். சோ இந்த ரெண்டு பாண்டு வந்து பார்த்தோம்னா பை பிணைப்பு, இந்த பாண்டு மட்டும் என்ன பிணைப்பு சிக்மா பிணைப்பு, இந்த பாண்டு சிக்மா பிணைப்பு, இந்த பாண்டு சிக்மா பிணைப்பு. சரியா, அப்ப இங்க நடக்கிற வந்து பார்த்தோம்னா ஓவர்லாப்பிங் பாத்தீங்கன்னா, ஓவர்லாப்பிங் எப்படி ஓவர்லாப் ஆகுது, s ஆர்பிட்டால் ஹைட்ரஜனோட s ஆர்பிட்டால் 1. சரியா, அப்புறம் வந்து பார்த்தோம்னா அகைன் p ஆர்பிட்டால் அகைன் s ஆர்பிட்டால். இதுக்கு பேர் என்ன ஓவர்லாப்பிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sps ஓவர்லாப், sps மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இங்க இருக்கக்கூடிய சிக்மா பிணைப்பு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஓவர்லாப்பிங் ஆகுது, sps. சரியா, இங்க பாருங்க இவனோட s ஆர்பிட்டால், ஓகேயா, இவனோட p ஆர்பிட்டால், இவனோட s ஆர்பிட்டால் இப்படி ஓவர்லாப் ஆகும். சரியா, இதுக்கு பேர் தான் என்ன பேரு sps ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இல்ல வெயிட், இந்த இருக்கு இல்லையா, கார்பன் கார்பன் ஹைட்ரஜன். சரியா, இங்க ஒரு ஹைட்ரஜன். சோ இந்த பிணைப்பு வந்து பார்த்தோம்னா சிக்மா பிணைப்பு, இந்த ரெண்டு பிணைப்பு என்ன பிணைப்புனா பை பிணைப்பா இருக்கும். சரியா, இந்த சிக்மா பிணைப்பு வந்து பார்த்தோம்னா எதன் அடிப்படையில உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் இருக்கக்கூடிய இவன் ஒரு sp, இவன் ஒரு sp. சரியா, இந்த sp-யும் sp-யும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகும். சரியா, இங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா sp sp ஓவர்லாப். ரைட்டா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு sp, இவனோட ஒரு s, sps ஓவர்லாப்பிங் நடக்கும். சரியா, சோ இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுக்குள்ள நடக்கிற ஓவர்லாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா sp-sp மேற்பொருந்துதல். இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா sps மேற்பொருந்துதல். சரியா, sps மேற்பொருந்துதல். சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பை பாண்டும் ஒரு சிக்மா பாண்டும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வருது. சரியா, சோ இதுதான் என்ன சிக்மா பாண்ட் பை பாண்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுதா? டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கரிமச் சேர்மங்களின் வகைகள். இதுல தான் நான் என்ன பண்ண போறேன், பேரிடுறதும் வைக்க போறேன். டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கரிமச் சேர்மங்களின் வகைகள்.
இப்போ மேஜரா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டா பிரிச்சிருவோம். ஒன்னு வந்து பார்த்தோம்னா செயின் டைப்ல இருக்கிறது, இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா வளையமற்ற, சரியா, வளையமற்ற சேர்மங்கள், வளையமற்ற அல்லது திறந்த செயின்னு சொல்ல வேண்டாம், வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடையது, திறந்த அமைப்புடைய சேர்மங்கள், அதாவது நான் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். நான் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இது ஒரு டைப். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுல மெஜாரிட்டி நான் சைக்ளிக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு டைப் வந்து பார்த்தோம்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது வளைய சேர்மங்கள். என்ன சேர்மங்கள்? வளைய சேர்மங்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிஃபாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? அலிஃபாட்டிக் சேர்மங்கள். அலிஃபாட்டிக் அப்படின்னு பேர் வைப்போம். அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் பேர் வைப்போம். ரைட்டா? ரைட். இதை விட்டுருங்க. இது ஒரு டைப், இதோட முடிஞ்சு போச்சு. சைக்கிளிக்ல நிறைய டைப் இருக்குது. வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோசைக்ளிக், ஹோமோசைக்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம்னா ஓரின வளைய சேர்மங்கள், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பல இன இல்லாட்டா பல் இன வளைய சேர்மங்கள். அது என்ன ஓரின பல இன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளைய சேர்மங்கள். ஓரின அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பென்சீன் எடுத்துக்கங்க. யாரு? பென்சீன். பென்சீன்ல எப்படி ஃபார்ம் ஆகுது? சிஹெச் 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 சிஹெச். அங்கங்க டபுள் பாண்ட் வரும். இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். சோ இதைத்தான் நம்ம இப்படி எழுதுறோம். இப்படி எழுதுறதுனால என்ன அர்த்தம்? எல்லா சைடும் வந்து பார்த்தோம்னா கரெக்டா என்ன இருக்கும்? சிஹெச் சிஹெச் மட்டும் தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு CH2, நான் இதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். CH2 CH2 இது வந்து ஒரு டைப். பாருங்க எல்லா இடத்துலயுமே ஒரே ஆள் தான் இருப்பாங்க. ஒரே ஆள் வந்து சேர்ந்து ஒரு சைக்கிளை உருவாயிருந்தா அதுக்கு பேர் ஓரின வளைய சேர்மம். வேற ஒரு ஆட்கள் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு CH இருப்பான், சரியா? இங்க ஒரு CH, இங்க ஒரு CH, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு CH, இங்க ஒரு CH. இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா கார்பனுக்கு 1 2, ஓகே CH2. இந்த கார்பனுக்கு 1 2, இங்க CH2. ரைட்டா? இங்க பாருங்க CH2 இருக்கா, இங்க ஒரு CH2 இருக்கா. இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா CH2. ஓகே, இவனுக்கு ஒரு CH2, இவனுக்கு ஒரு O. இங்க பாத்தீங்கன்னா 4 இடத்துல CH2 இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் ஆக்சிஜன் வந்திருக்கு. சரியா? இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா பல்லின வளைய சேர்மங்கள். இப்போ இன்னொரு டைப் நான் சொல்றேன். CH டபுள் பாண்ட் CH, ஓகேயா? சிங்கிள் பாண்ட் CH, ஓகேயா? again double bond CH, ஒரு சிங்கிள் பாண்ட் CH, சரியா? டபுள் பாண்ட் N, சிங்கிள் பாண்ட். இப்ப பாருங்க இந்த கார்பனை சுத்தி பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு பாண்ட் 2, இங்க ஒரு 2 4 ஆச்சு. இந்த நைட்ரஜன் இருக்கும் தெரியும். எல்லா இடத்துலயும் CH, திடீர்னு இடத்துல ஒரு இடத்துல வந்து என்ன வருவா? நைட்ரஜன் வருவான். சோ இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா இது ஹெட்ரோசைக்ளிக், பல இன வளைய சேர்மங்கள் வரக்கூடியது. அப்போ ஓரின வளைய சேர்மங்களே நான் 2 டைப் பிரிக்கிறேன். உள்ள வந்து பார்த்தோம்னா பென்சீன் ரிங் வரக்கூடியது. அதாவது இதுக்கு பேர் இந்த மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் டபுள் பாண்ட் விட்டு விட்டு வருது பாருங்க. இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க விட்டுட்டு இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். இப்படி டபுள் பாண்ட் வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு இடமா விட்டு விட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேருன்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு? அரோமேட்டிக். தமிழ்லயே அதேதான். அரோமேட்டிக் சேர்மங்கள். அரோமேட்டிக் அப்படின்னாலே அரோம் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா வாசனை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. நறுமணம் அப்படிங்கிறதுக்கான அரபிக் வார்த்தை தான் ஆக்சுவலா அரோம்னு சொல்லுவோம். சரியா? நீங்க இந்த அரோமா பேக்கரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரோமால ஃபுட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரோம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே டேஸ்ட், சாரி ஸ்மெல் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வாசனை மிக்கவையா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தோம்னா அலிஃபாட்டிக் தான். பட் அலிஃபாட்டிக்ல எப்படி இருக்குது? சைக்கிளிக்கா இருக்குது. சரியா? அலிஃபாட்டிக்லே சைக்கிளிக்கா இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா அலிசைக்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன பேரு? அலிசைக்ளிக். அலிசைக்ளிக் இல்லைன்னா கார்போசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த டைப் தான். அலிசைக்ளிக் டைப்ல தான் வரக்கூடியது. பட் ஹெட்ரோ. இது வந்து அலிஃபாட்டிக்ல வரக்கூடிய அரோமேட்டிக்ல வரக்கூடியது ஹெட்ரோ. சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்? கரிமச் சேர்மங்களை ஃபண்டமெண்டலா பிரிக்கிறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த அலிஃபாட்டிக் தான் பார்க்க போறோம். இந்த அரோமேட்டிக் அப்புறமா சைக்கிளிக்குள்ள அப்புறம் போவோம்.
ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள பார்க்க போறோம்? அலிஃபாட்டிக்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரு, அவங்களுக்கு தான் எப்படி பேர் வைக்கிறது அதான் பார்க்க போறோம். சரியா? எனி டவுட்ஸ் இது வரைக்கும் சொன்னதுல? இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது? நேமிங். சரியா? ஐபாக் மெத்தட்ல பேரிடுதல். சரியா? எப்படி வைக்க போறோம்னு பார்க்க போறோம். முதல்ல எனக்கு இந்த பேரிடுதலுக்கு போறதுக்கு முன்னாடி சரியா, இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னலாம் இருக்குது அதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம். வினைச்செயல் தொகுதிகள் யாரெல்லாம், இவங்களோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது, வினைச்செயல் தொகுதிகள். சரியா, என்ன பேரு? வினைச்செயல் தொகுதிகள், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது யாரு? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கிறது. வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்குது. சரியா? இதுலயே வந்து நான் வந்து இதை நான் என்ன சொல்லுவேன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஹைட்ரோ கார்பன். வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கிறது. அதுல வேற எந்த காம்பவுண்டும் இருக்காது. சரியா? ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன்லயே கார்பனோட எண்ணிக்கை ஹைட்ரஜனோட எண்ணிக்கையை அடிப்படையை வச்சு நம்ம மூணா பிரிப்போம். இப்ப கார்பனோட எண்ணிக்கை n இருக்குதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு கார்பன் வந்து 2 கார்பன் இருக்குதுன்னு வைங்க. ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா 2 × n + 2 இப்படி இருக்கணும் ஹைட்ரஜனோட எண்ணிக்கை. உதாரணத்துக்கு கார்பன் வந்து 2 இருக்குதுன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா 2 × 2 + 2. அதாவது வந்து பார்த்தோம்னா கார்பன் 2 ஹைட்ரஜன் 6 இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த டைப்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன பேருனா அல்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு? அல்கேன். சரியா? என்ன பேரு? அல் ஏன், ஏன்ல முடிக்கணும். அதே இது கார்பன் வந்து பார்த்தோம்னா n டைப் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2n இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா அல்கீன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஈன்ல முடிக்கணும். சொல்லுங்க. CnH2n + 1 தானே? +2 தான், +1 கிடையாது. CnH2n + 2 தான். சரியா? 1 சொல்லக்கூடாது. 1 சொன்னீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கார்பன் 1 இருக்குதுன்னு வைங்க. கார்பன் 1 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் தேவை? ஒரு கார்பனுக்கு வந்து பார்த்தோம்னா 4 ஹைட்ரஜன் குறைஞ்சது தேவை. கரெக்டா? 4 ஹைட்ரஜன் தேவை. ஸோ ஹைட்ரஜன் 4 இருக்கணும். நம்ம 3ன்னு சொல்றோம்னு வைங்க. அப்ப வந்து உதாரணத்துக்கு 2 × 1 + 1ன்னு சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம்? C1H3ன்னு ஆயிரும். அப்ப உங்க கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் போடுவேன், இன்னொரு ஹைட்ரஜன் போடுவேன், இன்னொரு ஹைட்ரஜன் போடுவேன். 3 ஹைட்ரஜன் தான் போட முடியும். ஸோ இது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. சார் நான் இங்க டபுள் பாண்ட் போட போறேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா கார்பனுக்கு வேணா நீங்க டபுள் பாண்ட் போடலாம். ஹைட்ரஜனுக்கு எதுக்கு 2 பாண்ட்? ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிறதே ஒரே எலக்ட்ரான். அது எப்படி 2 பாண்ட் ஒத்துக்கும்? ஒத்துக்காது. ஸோ C1H3 அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால CnH2n + 2 தான் அடிப்படையா ஒண்ணு மீத்தேன். C1H × 2 × 1 + 2. இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடியது. சரியா? இதுவே அல்கீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா CnH2n. ஓகேயா? கார்பனோட மடங்கு போல ஹைட்ரஜன் 2 மடங்கு இருக்கணும். இது அல்கீன். இவங்க எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ல வருவாங்க. அடுத்து அல்கைன். அல்கைன். சரியா? அல்கைன். That is CnH2n - 2. CnH2n - 2. சரியா? இவங்க ஃபண்டமெண்டலா வந்து பார்த்தோம்னா எதுல வரக்கூடியவங்க? ஹைட்ரோ கார்பன்ல வரக்கூடியவங்க. ரைட். இது இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் இல்லாம அடுத்த டைப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்ன பேருனா அல்கைல் ஹாலைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? அல்கைல் ஹாலைடு. ஹாலைடு. சரியா? அல்கைல் ஹாலைடு. ஹாலைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாலே யார் வந்துருவான்னா ஹாலஜன் வந்துரும். ஹாலஜன் அப்படிங்கிறது யாரு? குளோரின், புரோமின், அயோடின் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹாலஜன்ஸ். சரியா? இவங்க எல்லாருமே என்ன? ஹாலஜன்ஸ் தான். சரி. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்கைல் ஹாலைடுன்னு என்ன அர்த்தம்னா அல்கைல் அப்படிங்கிற குரூப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இட் வில் பி இப்போ ஃபண்டமெண்டலா மீத்தேன் இருக்கு இல்லைங்களா? மீத்தேன் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு கரிமச்சேர்மம். அடிப்படை கரிமச்சேர்மம் எதுன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் தான். கார்பனும் 4 ஹைட்ரஜனும் இருக்குது. இதுல 4 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் CH3. இங்க யாராச்சும் ஒருத்தர் வரணும். இங்க ஒரு யாராச்சும் ஒருத்தர் வரணும். இந்த CH3 இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு மட்டும் பேர் என்ன பேர் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கைல் அப்படின்னு சொல்லிட்டு காமனா சொல்லுவோம். இது CH3க்கு மட்டும் இருக்காது. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்குமே வரும். எங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா
இந்த அல்கேன் குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட ஒரு ஹைட்ரஜனை மட்டும் புடுங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருன்னா அல்கைல். அப்ப ஹைட்ரஜனை புடுங்கிட்டீங்க அப்படின்னா அவன் தனித்துல இயங்க மாட்டான், அவங்க கூட யாராச்சும் ஒருத்தங்க சேரணும். உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஹாலைடு சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் அல்கைல் ஹாலைடு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால். யாரு? ஆல்கஹால். ஆல்கஹால்னா என்ன குரூப் இருக்கணும்? OH குரூப் இருக்கணும். OH அப்படிங்கிற குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆல்கஹால்னு சொல்லுவோம். பொதுவா என்ன சொல்லுவோம்? ROH. ஹைட்ரஜனுக்கு பேரா யார் வருவா? OH வருவாங்க. அதுக்கு பேரு ஆல்கஹால். அடுத்து ஈத்தர். நாலாவது யாரு? ஈத்தர். ஈத்தருக்கு ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கணும்னா இங்க ஒரு O போட்டு இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிறவனும் R இருக்கணும், இங்க இருக்கிறவனும் R இருக்கலாம், இல்லனா வேற ஏதாச்சும் R டேஷா கூட இருக்கலாம். ஏன்னா அது என்ன R டேஷ்னா இப்போ உதாரணத்துக்கு மீத்தேன் இருக்குது. இந்த மீத்தேன் கிட்ட ஒரு ஹைட்ரஜனை தூக்கி விட்டீங்கன்னா அதுக்கு பேரு மெத்தில். இதுக்கு பேர் என்ன பேரு? அல்கைல் குரூப். அதுல என்ன இது உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்? மெத்தில்னு சொல்லுவோம். இதுவே ஈத்தேன் இருக்குது, CH3 CH3 இருக்குது. இவங்கிட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜனை தூக்கி விட்டீங்க அப்படின்னா CH3 CH2. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தில் குரூப். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ன்னு தான் சொல்லணும். சோ இதை நீங்க ஆர்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆர் டேஷ்னு பேர் வச்சுக்கோங்க. சம் அதர் ஆர் அதான் அர்த்தம். வேற ஒரு அல்கைல் குரூப்னு அர்த்தம். சோ O இருக்கு அப்படின்னா ஓக்கு ரெண்டு சைடு ஒரு அல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அடுத்து முக்கியமான ஆள் ஆல்டிஹைடு. யாரு? ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. சி இருக்கணும், டபுள் பாண்ட் இருக்கணும். சரியா? ஒரு சைடு H, இன்னொரு சைடு O. மிச்சம் இங்க இன்னொரு இடத்துல நீங்க யார வேணாலும் போட்டுக்கங்க. ஆர போட்டுக்கங்க, இல்ல ஹைட்ரஜன் போட்டுக்கங்க, வாட் எவர் என்ன வேணாலும் போட்டுக்கங்க. சோ மேஜரா CHO அப்படிங்கிற குரூப் இருந்துச்சு அப்படின்னா என்ன குரூப்? CHO அப்படிங்கிற குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரியா? CHOனா கார்பனோட ஒரு பாண்ட் தான், ஆக்சிஜனுக்கு ரெண்டு பாண்ட். அடுத்து முக்கியமான ஒருத்தன் கீட்டோன். யாரு? கீட்டோன். கீட்டோன் அப்படின்னா கார்பனோட ஒரு ஆக்சிஜன் மட்டும் வந்துடணும். இந்த சைடு ஒருத்தங்க, இந்த சைடு ஒருத்தங்க. ஹைட்ரஜன் இருக்க கூடாது. அதர் தன் ஹைட்ரஜன் யார் வேணாலும் இருக்கலாம். யாருக்கு கூடாது? ஹைட்ரஜன் இருக்க கூடாது. சோ ஷுட் பி ஆர் டேஷ் இவங்க தான் இருக்கணும். பட் இங்க ஹைட்ரஜன் இருக்கலாம், இல்லனா வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு அல்கைல் குரூப் இருக்கலாம். ஒன்னு ஹைட்ரஜன் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆர் குரூப் இருக்கலாம். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஆல்டிஹைடு. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? கீட்டோன். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்கு ஒரு உதாரணம் எழுதுறேன். CH3 CH டபுள் பாண்ட் O, HC H டபுள் பாண்ட் O. இவனுக்கு ஒரு உதாரணம் எழுதுறேன் பாருங்க. CH3 C டபுள் பாண்ட் O CH3 கீட்டோன். அடுத்து பாருங்க. அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து என்ன பேரு? கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா சி ஓகே டபுள் பாண்ட் ஓ, இன்னொரு பாண்டோட OH. ஓகே சிங்கிள் பாண்ட்ல OH. ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட மேபி யாராச்சும் ஆர் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம். சே எக்ஸாம்பிள் HC டபுள் பாண்ட் ஓ OH. இதை நீங்க இப்படி எழுதிருப்பீங்க, HCOOH அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பீங்க. ஃபார்மிக் ஆசிட். இல்ல CH3 C டபுள் பாண்ட் ஓ OH. அசிட்டிக் அமிலம் இல்லாட்டா அசிட்டிக் ஆசிட் CH3COOH எழுதுவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேயா? ரைட். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இதுக்குள்ள போறோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள போறோம். கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தாச்சு. எஸ்டர். அடுத்து யாரு? எஸ்டர். எஸ்டர் பாத்தீங்கன்னா சரியா? சி டபுள் பாண்ட் ஓ, இன்னொருத்தனோட ஓ, இங்க யார் வரணும்? ஆர் வரணும், ஹச் வரக்கூடாது. ஹச் வரக்கூடாது, என்ன வரணும்? இந்த ஓவோட ஆர் வரணும். அதே மாதிரி இங்க என்ன வரணும்? ஆர் வரணும். சரியா? ஆரோ ஆர் டேஷோ. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா CH3 C டபுள் பாண்ட் ஓ OCH3. ஓகேயா? இந்த OCH3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே அதுக்கு பேர் என்ன பேரு? எஸ்டர்னு பேரு. சரி இதை எப்படி எழுதுவோம்? RCH3 COOCH3 ன்னு எழுதலாம். ரைட்டா? CH3 COOCH3 ன்னு எழுதலாம். இது யாரு? எஸ்டர். அடுத்து வந்து பார்த்தோம்னா
ஆசிட் அன்ஹைட்ரைடு, ஆசிட் அன்ஹைட்ரைடு. அன்ஹைட்ரைடு அமில நீரிலி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அமில நீரிலி. ஒரு ஆசிட்டை எடுத்துட்டு அதுல இருந்து வாட்டர் மட்டும் புடுங்கி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருன்னா அமில நீரிலின்னு பேரு. உதாரணத்துக்கு இப்ப CH3 C டபுள் பாண்ட் OH இருக்குது. இதுக்கு தான் ஆசிட்னு பேரு. இந்த ஆசிட்ல சரியா, இந்த ஆசிட்ல இதே மாதிரி இன்னொரு ஆசிட் எடுத்துக்கங்க, இதே மாதிரி இன்னொரு ஆசிட் எடுத்துக்கங்க, CH3 C டபுள் பாண்ட் OH. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜனையும் இங்க ஒரு OH, ஆர்எல்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய OH, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் பாருங்க. இந்த C இங்க யார் இருக்கா, ஏதோ ஒரு R இருக்குது. இந்த C போட்டேன், இந்த C போட்டேன், இங்க ஒரு R இருக்குது, டபுள் பாண்ட் O இருக்குது. O again இந்த O என்ன பண்ணுது பாருங்க, again யாரோட சேருது, C ஓட சேருது. டபுள் பாண்ட் O R dash R dash whatever. சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த குரூப் இருந்துச்சு அப்படின்னா COC இங்க ஒரு டபுள் பாண்ட் O இங்க ஒரு டபுள் பாண்ட் O அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, ஆசிட் அன்ஹைட்ரைட், அமில நீரிலி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அடுத்து வந்து சோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கிறது. மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா RNO2 இப்படின்னு இருக்குது. இதுக்கு பேர் என்ன பேருன்னா நைட்ரோ அல்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நைட்ரோ அல்கேன் NO2ங்கிற குரூப். அதே மாதிரி NH2 இம்பார்ட்டன்டான ஒண்ணு, அமீன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு, அமீன்ல முடிக்கணும். ஓகேயா, RNH2 ஹைட்ரஜன் மட்டும் போடக்கூடாது, R ஆரம்பிக்கணும், அமீன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமைடு. என்ன பேரு, அமைடு. இது அமீன், அமைன். சரியா, அமைடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க C டபுள் பாண்ட் O இருக்கணும், ONH2 இருக்கணும். கார்பனோட ஒரு O கனெக்ட் இருக்கணும், ஒரு NH2 கனெக்ட் இருக்கணும். இப்படி கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இங்க யார் வேணாலும் கனெக்ட் இருக்கலாம். அதுக்கு பேர் அமைடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரோட SO3H கனெக்ட் ஆயிருச்சுன்னா இதுக்கு பேர் என்ன பேரு, SO3H கனெக்ட் ஆயிருச்சுன்னா இதுக்கு பேரு சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சல்போனிக் ஆசிட், தமிழ்ல சல்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சல்போனிக் அமிலம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசைல் குளோரைடு, அசைல் சரியா, அசைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். குளோமரைடு, ஓகே, அசைல் குளோரைடு, ஓகே, அசைல் குளோரைடு இல்லாட்டா அசைல் ஹாலைடு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜெனரலா சொல்லலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சியோட ஒரு எக்ஸ் இருக்கும், மேபி குளோரின் இருக்கலாம். சரியா, வெறும் எக்ஸ் மட்டும் இருக்காது, இங்க என்ன இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும், இங்க என்ன இருக்கும், ஒரு R இருக்கும். R COCl சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு CH3 C டபுள் பாண்ட் OCl, CH3 COCl, அசிட்டைல் குளோரைடு, அசைல் குளோரைடு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு பேர், இதோட ஆக்சுவல் நேம். ஓகேயா, இல்லாட்டா எத்தைல் அசிட்டைல்னு சொல்லுவோம், அசிட்டைல் குளோரைடு. ஓகேயா, ப்ரொப்பனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஐல முடிச்சு குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகேயா, இது ஒரு உதாரணம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபண்டமெண்டல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் எதுனா சொன்னேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்னா வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கும். அதுல கார்பனோட அளவை போல ஹைட்ரஜனோட அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அல்கேன், அல்கீன், அல்கைன்னு மூணா பிரிக்கிறோம். ஸோ கார்பனோட அளவு போல ஹைட்ரஜனோட அளவு 2 × N + 2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைன், 2 × N மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்கீன், 2N - 2 இருந்துச்சுன்னா அல்கைன். அடுத்து ஸோ இதுல இந்த ஃபண்டமெண்டலா இருக்கு பாத்தீங்களா, இந்த அல்கைன், இவங்க கிட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா அவனுக்கு பேர் தான் என்ன பேருன்னா அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவனுக்கு பேர் என்ன பேரு, அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகே, இதுல மீத்தேன்ல இருந்து வெளியே போறதுக்கு பேரு மெத்தில் குரூப்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஈத்தேன், இவங்கிட்ட இருந்து வெளியே போறது எத்தில் குரூப். சோ இத ஜெனரலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், R டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல இந்த ஆரோட எக்ஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைல் ஹாலைடு. எக்ஸ்ங்கிறது என்ன, குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே. இந்த ஆரோட OH கனெக்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு, ஆல்கஹால். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
ஓக்கு ரெண்டு சைடும் ஆர் இருந்துச்சு அப்படின்னா, ஓ ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டு சைடும் ஆர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈத்தர். அதுவே ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடுனா CH1 சொல்லுவோம், கீட்டோன்னா CO குரூப். CH1 அர்த்தம் கார்பன் எடுத்துக்கிட்டு ஒரு சைடு ஹைட்ரஜன், இன்னொரு சைடு டபுள் பாண்ட் O. சோ 3 பாண்ட் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், எய்தர் R போட்டுக்கலாம் இல்ல H போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு CHO இருக்குது, இதுக்கு பக்கத்துல நான் H போட்டுக்கிறேன். இதுக்கு பேரு CH3 CHO. இதுக்கு பேர் என்ன, சாரி HCHO ஃபார்மால்டிஹைடு. இதுவே H போடுறதுக்கு பேரா CH3 போடுறேன், அசிட்டால்டிஹைடு. அதே மாதிரி C டபுள் பாண்ட் O இருக்குது, இந்த சைடு ஒரு R, இந்த சைடு ஒரு R போடுறேன். இதுக்கு பேர் என்ன பேரு, கீட்டோன். CH3CO CH3. இதுக்கு ஸ்பெசிபிக் நேம் என்ன, அசிட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் அர்த்தம் C டபுள் பாண்ட் O, இன்னொரு சைடு என்ன பண்றோம், OH போடுறோம். சோ இவங்க எல்லாருமே பாருங்க C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கும். C டபுள் பாண்ட் O அடிப்படையில் இருக்கும். கூட யாரை சேர்க்கறீங்க, நான் கூட ஹைட்ரஜனை போடுறேன்னா அது ஆல்டிஹைடு, கூட இன்னொரு அல்கைல் குரூப்பை போட்டேன்னா அதுக்கு பேரு கீட்டோன், கூட இன்னொரு OH போட்டேன்னா அதுக்கு பேரு கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர். எஸ்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா C டபுள் பாண்ட் ஓட OR சேர்ந்துருச்சுன்னா, அதாவது OCH3 இல்ல OC2CH5 இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு, எஸ்டர். அடுத்து ஆசிட் அன்ஹைட்ரேட், அமில நீரிழி. அமில நீரிழின்னு என்ன அர்த்தம், ரெண்டு ஆசிட் எடுத்துக்கங்க, ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க கிட்ட இருந்து ஹைட்ரஜனையும் இன்னொருத்தங்க கிட்ட OH சேர்த்து H2O ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா என்ன, அமில நீரிழி CH3, ரெண்டு C டபுள் பாண்ட் O இருக்கணும். C டபுள் பாண்ட் O எப்படி இருக்கணும், இங்க ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் ஓல கனெக்ட் ஆகணும். அடுத்து நைட்ரோ ஆல்கேன் RNO2. நைட்ரோ ஆல்கேன் என்ன அர்த்தம், NO2 இருக்கணும், கூட என்ன இருக்கணும், R இருக்கணும். அடுத்து அமீன் NH2 இருக்கணும், கூட R இருக்கணும். அதுவே C டபுள் பாண்ட் O NH2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அமைடு. அடுத்து SO3H இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சல்போனிக் ஆசிட். சரியா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O X இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்ன பேரு, அசைல் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்போட ஃபண்டமெண்டல் டைப். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டைப்லையும் வந்து பார்த்தோம்னா எப்படி பேர் வைக்கிறது, ஐபாக் நேம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னது ஏதாவது டவுட் இருக்கா?